கொடுக்கற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அப்ப யாருக்கு ஆக்சுவலா கொடுத்திருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்கற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் மூலமா பார்க்க முடியும். இப்ப நீங்க கொடுக்கறது யாருக்கு? நிஜமா வெள்ளத்துல அமிட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நானு. அதை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷா கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே. நீங்க கொடுக்கிற நிவாரணத்தை வங்கி மூலம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த அரசு தயாரா தான் இருக்கு. 1,13,85,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் போடுதான். மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பணத்தை எடுத்துக்கிட்டீங்க. ஏடிஎம் அதிகமா பயன்படுத்தி பணத்தை எடுத்துக்கிட்டீங்க. SMS அனுப்பணும் பணத்தை எடுத்துக்கிட்டீங்க. நான் சொல்லல, நம்முடைய துணை நிதியமைச்சர் தோமர்னு நினைக்கிறேன் 37,000 கோடி ரூபாய் இந்த 3 வகையிலையும் சாமானிய மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க. சாமானிய மக்கள்கிட்ட நாங்க இந்த 6,000 போட்டா நீங்க நீ உன் மேல பாக்கி இருந்துன்னு எடுத்துட்டு போயிருவீங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எடுத்துட்டு போயிருவீங்க. ஏடிஎம் அதிகமா பயன்படுத்தினான்னு எடுத்துட்டு போயிருவீங்க. SMS-க்குன்னு பணத்தை எடுத்துட்டு போயிட்டா அந்த கொடுக்கதே நாங்க பாவங்களுக்கு நாங்க கொடுக்கறோம் எங்க முதல்வர். அதையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன செய்ய?